Assalamu alaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. 2 நாட்களாக ஒரு விஷயத்தை பேசலாமா வேணாமா அப்படிங்கிறதே என் மைண்டில் வந்து இருந்துட்டு இருந்தது. பட் அதை பேசி ஆகணும் அப்படின்னு காலையில் தான் நான் முடிவு எடுத்தேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயம். இந்த வீடியோ வந்து நான் போடுறதுனால இல்லை நீங்கள் தவறை வந்து ஊக்கப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்பாக இன்னைக்கு வெலிகம பிரதேச சபை சேர்மனை வந்து பிரதேச சபைக்குள்ளே வச்சு துப்பாக்கி சூடு மேற்கொண்டு அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன கேஸ், பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம நைட் நியூஸில் பார்ப்போம். இந்த மருதமுனையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் வீடியோ எதுவும் போடலை, அதை பிளர் பண்ணியும் போடலை. அப்படி போட்டு எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைக்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வராது. பேசணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். ஒரு 3 நாட்களாக ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக இந்த வீடியோ வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு. இப்போ அதை பற்றி நிறைய பேர் ரிவ்யூ எழுதி அதுக்கு வந்து சரியா பிழையா அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க. இந்த உலகத்தில் யாரையும் குற்றம் சொல்வதற்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. எல்லாருமே சிக்காத வரைக்கும் சத்தியவான்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மேலே உள்ளவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் மேலே உள்ள இறைவனுக்கு உண்மையாக இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் அது. ஏன்னா நம்ம நாளைக்கு மறுமையில் போயிட்டு அவனுக்கிட்ட பதில் சொல்ல போகிறோம். நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ண போகிறோம், யாருக்கு நல்லது செஞ்சோம், யாருடைய வாழ்க்கையை கெடுத்தோம், யாருடைய வாழ்க்கையை வந்து பப்ளிக்கில் கொண்டு போய் சீரழிச்சு அவங்களே இல்லாமாக்கி அவங்கள சாகடிச்சு அவங்கள மண்ணுக்குள்ள புதைக்க வச்சோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும். அதான் இஸ்லாம் மார்க்கம். இது லைஃப் கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போறதான் லைஃப் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மார்க்கம், சத்திய மார்க்கம், ஏகத்துவ மார்க்கம் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அசால்ட்டா வந்து ஒரு பொம்பளைய பார்த்து ஒரு ஆம்பளைய பார்த்து கதை சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவோ இல்லைன்னா ஒரு கண்டென்ட்டோ போட்டா கீழே கமெண்ட்டை பாருங்களேன். அவனுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த உலகத்துல யாரும் நல்ல மனநிலையில இல்லையா மனிதர்கள் அப்படின்னு நமக்கு கேட்க வைக்கும். எல்லாம் ஒரு மார்க்கமாவே சுத்திட்டு இருக்காங்களா? வாழ்த்துறவங்க வாழ்த்துங்க, இல்லைன்னா வாயை பொத்திட்டு சும்மா இருங்க அப்படிங்கிற மனநிலை கிடையாது. ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சிருப்பான், இல்லைன்னா வந்து கெட்ட வார்த்தைகளால அம்மாவை இழுத்து வந்து திட்டி வச்சிருப்பான். அப்ப இந்த மாதிரியான மனிதர்கள் இந்த உலகத்துல என்ன மாதிரியான மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க? தினமும் இப்படித்தான் பேசிக்குவாங்களா, இல்லைன்னா இப்படியாதான் நினைச்சிட்டு இருப்பாங்களான்னு நமக்கு தோணும். இந்த மருதமுனை சம்பவத்துல ஒரு 18 வயதுக்கு குறைந்த ஒரு ஆணும் 18 வயதுக்கு குறைந்த ஒரு பெண்ணும், அந்த பிள்ளை அபாயா போட்டிருக்கு, அந்த பையன் வந்து கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை வீட்டில் போய் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன இடத்துல கொஞ்சம் பேர் போயிட்டு அவங்கள வெளியெடுத்து இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த வீடு கொடுத்த ஆட்களுக்கும் அந்த விடுதியை கொடுத்த ஆட்களுக்கும் வந்து ஏசி திட்டி பப்ளிக்கில் வச்சு இது பண்ணி கொண்டு போகிறாங்க. இதுதான் சப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்டில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து விரும்புகிறாங்க, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா இதில் தவறு வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்குன்னா வீட்டாக்கள் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம். சரியா? இது முதலாவது. 2வது, தவறு இது செட் ஆகாதுனாலும் வீட்டாக்கள் தான் வந்து சொல்லணும். அப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வந்து முழுக்க காரணம் பெற்றோர்களினுடைய பிழை. இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனும், ஒரு யுவதியும் ஒரு இளைஞனும் வந்திருக்காங்க. அவங்க இப்படி தான் ஒரு இடத்துல வந்து தங்கி பேசிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஏரியா ஆட்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பள்ளி நிர்வாகத்தினர்கிட்ட கூப்பிட்டு இங்கே பாருங்க இவங்க வந்திருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க, இது ஒரு பெரிய பிழை, இது கரெக்ட் இல்லை, இது நம்மளுடைய சமுதாயத்துக்கு இது ஒரு கெட்ட உதாரணம், இப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளி நிர்வாகத்தோட பேசி ஒன்று அந்த பிள்ளைக்கு அந்த பையனுக்கு முடிச்சிருந்தா நீங்கள் திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த ஃபேமிலி, அந்த பிள்ளைகளுடைய ஃபேமிலி ஆட்களையும் ரகசியமாக கூப்பிட்டு அந்த பையனுடைய ஆட்களை ரகசியமாக கூப்பிட்டு இங்கே பாருங்க இப்படி ஒன்று நடக்குது, இதுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாது, இது ஒரு பெரிய பிழையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து விட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? இவங்க போகிறாங்க, கொஞ்சம் குரூப்பு போகிறாங்க, சண்டியர்கள் போயிட்டு லைட்டை போடு இல்லை நான் கேட்குறேன், நீ எதுக்கு லைட்டை போடுன்ற மனசில் இருக்க? என்ன தெரியுமா, இங்கே நீங்கள் தவறை வந்து சுட்டி காட்டணும்னு நீங்கள் போகல, அதை அப்படியே படம் பிடிச்சி இதை எப்படியாச்சும் ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே அந்த பிள்ளை என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குன்றது நீ பார்க்கணும். அப்போ உன்னுடைய மைண்ட் செட் எவ்வளோ கொச்சைத்தனமான ஒரு மைண்ட் செட்டாக வந்து இங்கே இருக்கு. நீ இப்போ இங்கே என்னன்னா, இந்த ஆண்களை நான் தவறு சொல்ல மாட்டேன், எல்லா
ஆண்களும் அப்படி கிடையாது. இந்த இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோவமே என்ன வந்து பேச தூண்டிய ஒரு காரணமே அந்த அதுல ஒருத்தன் லைட்டை போடு லைட்டை போடு லைட்டை போடு. என்னடா நீங்களா எங்க இருந்து வாரீங்க நீங்களா? நான் கேட்கிறேன், உன்னுடைய பிள்ளை அந்த இடத்துல இருந்து தான் நீ இப்படி பண்ணிருப்பியா? லைட்டை போட்டு உன்னுடைய பொண்ணை நீ பார்க்கணும், ஒன்றும் இல்லாம இருக்கிறத பார்க்கணும், இல்லாட்டி எதுவுமே இல்லாம அறகுறையா இருக்கிறத பார்க்கணும் நீ நினைப்பியா? நான் கேட்கிறேன். சரி நீங்க போனீங்க, நீங்க போனது சரி, நான் சொல்லவா, உங்களுக்கு செய்தி கிடைச்சது அவங்க 2 பேரும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. சரி நீங்க போனீங்க, அப்பா நீங்க ரகசியமா முடிச்சு விட்டு அவனுக்கு 4 அடியை போட்டு அவனை விரட்டி விட்டு அந்த பிள்ளைக்கு 2 அடியை போட்டு இப்படி பண்ணாதமான்ட்டு நீங்க அனுப்பிவிட வேண்டியதானே. அது எதுக்கு நீங்க பப்ளிக்ல கொண்டு ஏதோ நீங்க பெரிய பஞ்சாயத்து பண்றது மாதிரி போய் அந்த பிள்ளைய அடிச்சு இழுத்துட்டு போய் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒருத்தருடைய மானத்துல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு பிள்ளை நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பாவம் வந்து இது எங்க திருப்பி அடிக்கும் தெரியுமா? உங்களுடைய மனைவிமாருக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் வரப்போற பரம்பரையினர் உங்களுடைய பேத்தி பேரன்களுக்கு வந்து இது எப்படியோ ஒரு வகையில ஆண்டவன் வந்து அவங்களுடைய மானத்திலே விளையாடுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியே வைப்பான். இது சத்தியமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வேணும்னா பாருங்க. அந்த இடத்துல போன ஆண்கள்ட முகத்தை கடைசி வரைக்கும் காட்டல. இப்ப போனீங்கல்ல கொஞ்சம் பேரு, நம்ம வந்து இது கள்ளம் பிடிக்க போறேன், ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்க போறேன்னு, ஏன் நீங்க காமிக்கல உங்களுடைய முகத்தை? சில பேரு ஏன் காமிக்கல? நீங்க தான் இப்ப நீங்க சரியான விஷயத்தானே பண்ண போறீங்க, ஏன் காமிக்கல? நீங்க போன நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைய வந்து இது பண்ண நோக்கம் ரூமுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது. சரி நான் ஒண்ணு கேட்கவா, சும்மா வாச்சு அந்த பிள்ளை ரூமுக்குள்ள அறகுறையா ட்ரெஸ் பண்ணியிருந்தா அதே நீங்க போய் பார்க்கணுன்ற மைண்ட் செட் தானே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க லைட்டை போட்டு என்ன தானே நீங்க பார்க்க போறீங்க? லைட்டை போடு லைட்டை போடு லைட்டை போடுன்னா நீங்க உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? நீங்களாம் அந்த இந்த மாதிரி படங்கள் பார்த்து திரிகிற ஆட்களா இருக்கும் போல ஒரு பெண் எப்படி இருப்பான்னு பார்க்கணும். அதுதான் வேணும். அங்க நீங்க குற்றத்தை கண்டுபிடிக்க போல அந்த பொம்பளை என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குங்கிறத பார்க்கணும், அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும், அந்த அங்கங்களை வர்ணிக்கணும், நைட்ல போய் கனவு காணணும். இதுதானே உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நீங்க வந்து 2 அடியை போட்டு ரகசியமான முறையில அந்த குற்றத்தை வந்து நீங்க இது பண்ணிருப்ப நீங்க எல்லாம் ஜென்டில்மேன் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நீங்க அழிச்சு, அந்த பையனோட வாழ்க்கையை நீங்க அழிச்சு, ஒருவேளை அந்த பையன் திருந்தி வாழக்கூடியவனாக இருப்பான். இன்னைக்கு எத்தனையோ ஆபாச நடிகைகள் எல்லாம் உடமை காட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எதுவுமே வேணாம், எனக்கு நான் கரெக்டான வழியில தான் போகணும், எனக்கு வந்து ஒரு புத்தி வந்துருச்சு, அறிவு வந்துருச்சுன்னு நல்ல பாதையில நோக்கி போகலையா? அப்படிப்பட்டவங்களே இன்னைக்கு திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிற உலகண்டா இது. அந்த பிள்ளைங்க ஏதோ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை போய் வீடியோ எடுத்து நீங்க போட்டு நீங்க பரப்புற அளவுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் வந்து இதுல வந்து சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. அங்க ஒரு தவறு நடக்குது, சரி நீங்க போறீங்க, சரி உங்களுக்கு விஷயம் கேள்விப்பட்டுச்சு, சரி. ஆனா நீங்க 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 போற மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும், நீங்க பார்க்கணுங்கிற மனசுல தான் இருக்கு, மைண்ட் செட்ல தான் இருக்குங்க. இப்ப நம்மளுடைய சொசைட்டியை நீங்க வந்து சீரழிக்கிறீங்க, அந்த பங்கு உங்களுக்கும் இருக்கு, அந்த பாவம் வந்து எழுதப்படும் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க கேட்பீங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், இப்ப நீங்க இந்த தவறுக்கு வந்து உடனே போறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. நீங்க செஞ்சது சரி, நீங்க போனீங்க பிடிச்சிங்க சரி, ஆனா நீங்க ஏன் அதை பப்ளிக்ல கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து விளையாண்டுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பின்பாக அந்த பிள்ளைங்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போறதுக்கு காரணம் 100 விதமான காரணம் வந்து பெற்றோர்கள். ஒரு பெண்ணுக்கு வயது வந்த உடனே ஒருத்தரை பிடிச்சிருக்கா, அந்த பிள்ளையோட படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி தாரோன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுங்க, நல்லா படின்னு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல இன்னைக்கு வந்து மொபைல் அப்படிங்கிறது எல்லார கையிலயுமே இருக்கு. நார்மலா 15, 12, 13 வயது இருக்கிற பிள்ளைங்க ஆண்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்கு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க போனா கூட நம்மளோட பேசாதுங்க, அந்த மொபைல்லே தான் இருக்கு. அப்ப நீங்க பெற்றோர்களாக இருக்கும் பொழுது அதை சொல்லி கொடுங்க. வீட்டுக்கு மாமா மாமி மச்சான் மச்சினிச்சு யாரு வந்தாலும் அவங்களோட பேசுங்க, 4 வார்த்தை சிரிச்சு பேசுங்க, உட்கார்ந்து பேசுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு டைம் கொடுங்க, அவங்களோட சிரிச்சு மகிழ்ந்து பேசுங்க. நாளைக்கு உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்கு போறதுக்கே நம்ம யோசிக்கிறோம், திரும்ப போமா வேணாமான்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா அவங்க மொபைல்லே இருப்பாங்க, நம்மளை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. இங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் அப்படித்தான், நம்மளுடைய பேசுறதை விட அவங்க மொபைல்ல தான் இருப்பாங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மொபைல்குள்ளேயே கொண்டு போய் உன்னைய புகுத்தி உன்னோட டைம் அதுக்குள்ளேயே கொண்டு போய் போட்டு அக்கம் பக்கம் மாமா யாரு மச்சான் யாரு சித்தப்பா யாருன்னு தெரியாத அளவுக்கு நம்மளுடைய வளர்த்து விட்டு நாளைக்கு அதே நோக்கி போகக்கூடிய மனசு, அதே நோக்கி போகக்கூடிய மனநிலையை யார் இங்க உருவாக்கி கொடுக்குறாங்க?
ஒரு பிள்ளை லவ் பண்ணுது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, அந்த பிள்ளை ஒரே அவனோட பேசிட்டு இருக்கு, இல்லைன்னா அவன் அவளோட பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ், அந்த மாதிரியான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கறது பெற்றோர்கள் தானே. நீங்க அப்படி இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைங்க அப்படியான வழிகளை வந்து தேர்ந்தெடுத்துட்டு போகுது. நல்லா படிக்க வைங்க. நம்மளுடைய மார்க்கத்துல கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. உனக்கு திருமணம் வேணுமா, ஓகே, நீ நல்லா படி, ஒரு நல்ல நிலைமைக்கு வா, அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா வாழு, சாகும் வரைக்கும் நல்லா வாழு அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லி கொடுங்க. இது வந்து சின்ன வயசுலயே வந்து அவுத்தூட்ட மாடு மாதிரி விட்டுறது, உனக்கு இவன் தான் உன மச்சான், இவன் தான் உன மாப்பிள்ளைய வரப்போறவன் சொல்லி சின்னத்திலேயே அந்த ஆசையை காட்டி வளர்த்து விட்டுறது. அதுங்களுக்கு புத்தகத்தை திறந்தாலே தூக்கம் வரும். அப்ப எங்க படிக்கிறது? எங்க லவ் தான் பண்ணிட்டு தெரியுங்க, லவ் தான் பண்ணிட்டு தெரிவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு கெட்ட விஷயங்களை ஈடுபட்டு இருப்பாங்க. இது பசங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. இங்க அந்த பிள்ளையவோ அந்த பையனவோ இங்க சொல்லி குத்தமே கிடையாது. அந்த பிள்ளைய எங்க போறான்னு கேட்கல, நீ எதுக்கு போற, எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு அந்த தாய் தகப்பன் கரெக்டா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துருக்கும். இல்லைன்னா நீ லாங் ட்ராவலா கிளாஸ் போறியா, இல்லைனா வந்து எதுக்காச்சும் போறியா, அந்த ஆசிரியர் யாருன்னு சொல்லி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்து புள்ள வந்துச்சான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள அந்த பிள்ளைங்களோட தவறு கிடையாது. அந்த பையனை வந்து அப்படி வளர்த்து நீ எங்கே போகிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ மொபைல்லே இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நைட்டில் மொபைல்லே இருந்துட்டு இருக்க, நைட்டில் ரூமை சாத்திட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க மொபைல்ல கேட்காத வரைக்கும் நீங்கள் தானே இங்கே மிஸ்டேக்கு. பசங்கள மிஸ்டேக் இல்லையே. பிறக்கும் போதெல்லாம் நல்லவங்களாக தான் பிறந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் மாற்ற வேண்டிய கடமை பெற்றோர்களுடைய கையில் இருக்குங்க. அவன் நாசமாக போகிறதுக்கும் இப்படி சீரழிஞ்சு போகிறதுக்கும் பப்ளிக்குள்ள அவன் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிரஜையாக வாழறதுக்கும் அவ்வளவுமே உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. இந்த காணொளி நிறைய பேர் இதை பற்றி நிறைய எழுதிட்டுருக்கீங்க. எனக்கு சரியான கவலை, மனசு வந்து நான் ரொம்ப நொந்த விஷயம் என்னன்னா, அந்த போனவங்க அந்த லைட்டை போடுன்னு சொன்னான் தானே, அவெல்லாம் என்ன மாதிரியான மனுஷன், என்ன கேட்டகரியில் சேர்க்கறதுன்னே எனக்கு புரியலைங்க. எப்படியான ஒரு சீப்பான மென்டாலிட்டியில் இருக்கீங்கல்ல. உங்களுக்கு அப்போ அங்கே நடக்கிறது பிரச்சனை கிடையாது. அவ பார்க்கணும், அந்த பிள்ளைய பார்க்கணும், எப்படி இருக்குங்கிறத நீ பார்த்து நீ சந்தோஷப்பட்டுக்கணும். அப்படிப்பட்ட காம வெறியனா நீங்களாம் இருக்கீங்க. பொம்பளைங்கள லைஃப்லேயே கண்டது இல்லையா? இதில் பாருங்க, ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க பாருங்க. இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும். ஜெயினுல்லாப்தீன் ஜெய்சன் யாரோ எழுதியிருக்காங்க. மருதமுனையில் மாணவியுடன் உல்லாசம். என்ன தலைப்பு! நீங்கள் அத்தனை பேர் முத்தமர்கள் தானா? இன்னும் 18 வயதும் நிறையாத 2 சிறுவர்கள் காதலித்து ஒரு அறையில் இருந்ததற்காக பெரியவர்கள் போல் சிலர் நியாயம் நடத்தி அடித்து அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு சிலர் நீதிபதியாகவும் காவலராகவும் கேமராமேனாகவும் மாறிவிட்டார்கள். அவர்களை அடித்து வீடியோ எடுத்து மாணவியுடன் உல்லாசம் என சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளனர். ஆனால் உண்மையில் யார் பாடம் கற்பிக்கப்பட வேண்டியவர்கள்? அந்த சிறுவர்களா, அல்லது அவர்களுக்கு அடித்து அதை வீடியோ எடுத்து பெருமையாக பகிர்ந்த பெரியவர்களா? சிறுவர்கள் தவறினால் அவர்களை வழிகாட்டுவது பெற்றோர்களின் கடமை. அடிப்பதும் அவமானப்படுத்துவதும் குற்றம். அந்த காட்சிகள், அந்த சத்தங்கள், அந்த பயம் அவர்களது வாழ்க்கை முழுவதும் துரத்தும். ஒரு சமூகம் வளர்ந்தது என்பதற்கான அடையாளம் அது எவ்வளவு கருணையுடன் நீதியை செய்கிறது என்பதில் தான் உள்ளது. நியாயம் என்ற பெயரில் சிறுவர்களை அடிக்கிற கைகள் அவர்களின் தவறை அல்ல, நம் சமூகத்தின் மாசை காட்டுகிறது. சிறுவர்களை அடித்து வீடியோ எடுப்பது வீரம் அல்ல, வீழ்ச்சி. சிறுவர்களை காப்பதுதான் உண்மையான சமூக பொறுப்பு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் பேசிக்கொண்டு வழிகாட்ட வேண்டும். அறை கொடுத்தவர்கள் தங்கள் பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த குழந்தைகளை அடித்தவர்கள் அவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள். சிறுவர்களை காப்பது சமூகத்தின் கடமையை சிதைக்காது. வழிகாட்டுவோம். இதே நிகழ்வு நமது வீட்டிலும் நடக்கக்கூடும் என்பதை மறவாதீர்கள். இதை பகிர்வதன் மூலம் சந்தோஷம் அடைபவர்களே உங்களது வீடியோ வெளிவரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நேத்து இன்னும் ஒருத்தர் எழுதியிருக்காங்க பாருங்க. இன்று யாரோ நாளை நீயே. ஏன் இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள்? தவறு யாரும் வேண்டுமென்றே செய்வதில்லையே. ஏதோ ஒரு மோகம், ஒரு ஆசை, ஒரு விரக்தி. இதில் தன்னை அறியாமல் தன்னை சுற்றி இருப்பது என்ன? நாம் எவ்வாறான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்து செய்யக்கூடிய ஒன்று தவறு. பிறர் குறைகளை அவர்களிடம் சுட்டிக்காட்டி அதை சரி செய்வதே ஒரு உண்மையான மனித குணம். அதை எந்த நோக்கத்துக்காக புகைப்படமோ வீடியோவாக எடுத்து உலகமே பார்க்கும் அளவுக்கு செய்வது இவர்கள் செய்த தவறை விட மிகப்பெரிய தவறு. அது தவறு செய்தவன் திருந்துவதற்கு வாய்ப்பளிக்காமல் அவன் இன்னும் மன உளைச்சலில் பெரிய தவறு செய்வதற்கு வழிவகுப்பதே இந்த சோசியல் மீடியா மோகம். அவர்கள் ஏதோ உத்தம புத்திரர்கள் மாதிரியும் தான் எந்த தவறும் செய்யாதவர்கள் போலும் இதே ஒரு தவறு அவன் வீட்டில் அவன் மனைவியோ அவன் தங்கையோ அவன் பிள்ளைகளோ செய்திருந்தால் இப்படி அவனுக்கு மனம் வந்திருக்குமா?
தவறு செய்தவன் விட செய்ய தூண்டியவனை அதிகளவு பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுக்கு இடம் கொடுத்தவனை சொல்ல ஒருத்தனுக்கும் திராணி இல்லை. அவர்கள் செய்தது சரி என்றும் விவாதம் பண்ண நான் இந்த பதிவை போடவில்லை. யாராக இருந்தாலும் கொஞ்சம் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இன்று அற்ப லைக்குகளுக்காக பணத்திற்காக ஆணும் பெண்ணும் இந்த சமூக வலைத்தளங்களில் பண்ணும் சீர்கேட்டை ஊக்கமூட்டும் தற்குறிகளே, தெரிந்து கொள், இன்று யாரா நாளை நீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஒன்று லாஸ்ட்டாக கேட்டுட்டு போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பண்ண வேலையில் அந்த பையனும் அந்த பிள்ளைய தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போயிருந்தா அந்த பாவத்தை தூண்டியதற்குரிய காரணம் யாருக்கு கொடுக்கப்படும், அந்த பாவம் யாருக்கு வந்து சேரும்ன்றது நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா நீங்களாம் பெரிய ஆட்கள் தான் இல்லை. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அது வெளியே வராமல் இருக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் தான். இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது. கொஞ்சமாச்சும் கருணையோட நடந்துக்குங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ என்னென்ன நடந்தாலும் அங்கே அவனுக்கு உதவி செய்கிறதா இல்லையான்றதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. அதை போய் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். சில நேரங்களில் உங்கள் லைக்ஸு, உங்கள் பப்ளிசிட்டி, உங்கள் பணம், உங்கள் ரெவன்யூ இதெல்லாம் தூக்கி சைடில் போட்டு கொஞ்சம் மனுஷனாகவும் நடந்துக்குங்க. மிருகங்கள் மாதிரி நடந்துக்காதீங்க. நன்றி.